நமஸ்காரம். இன்னைக்கு பாடல் நமஸ்காரம். மலர் பாடல் பிறந்த கதை அப்படிங்கிற இதுல எபிசோட் 11ல உங்களை வரவேற்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஆடி மாசம் பிறந்தாச்சு. முதல்ல பிள்ளையாருக்கு ஒரு சதுர்த்தேங்காய் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிளம்பிரை போலுமையிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை உந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. சிவாய நம. ராம் ராம். ஆடி மாதம் பிறந்து கொடுத்து நேத்தியே பிறந்து கொடுத்து விநாயகர் முதல்ல வரார். ஆடி மாதம்னா முருகப்பெருமானை நினைக்காம இருக்க முடியாது, அம்பாளை நினைக்காம இருக்க முடியாது, எல்லாரீஸ்வரியை நினைக்காம இருக்க முடியாது. எல்லாரீஸ்வரிஸ் கண்ட்ரிபியூஷன் டு ஆடி மாதம் அண்ட் த பக்தி கல்ட் இஸ் ட்ரெமெண்டஸ். அதனால் அவளையும் நினைக்க வேணா. ஒரு ஒரு சினிமாவில் பாடுறவான்னு இருந்தாலும் அந்த சங்கீதம்னு வந்து அம்பாள்னு வந்தால் எல்லாரீஸ்வரியை நினைக்காம ஆடி மாதம் கிடையாது. அதனால் அவளுக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிப்போம். இன்னைக்கு வந்து முதல்ல ஒரு விநாயகருக்கு ஆரம்பிக்கிறோங்கிறதுனால இதில் ஒரு சின்ன பழைய இது வருஷம் சரியாக ஞாபகம் இல்லை. மஸ்ட் பி 1993 1994 நினைக்கிறேன். அப்போ வந்து சென்னையில் பயங்கரமான வறட்சி. ஏற்கனவே 84 85 ஒரு வறட்சி வந்து எம்ஜிஆர் பீரியடில் குன்னக்குடி யோஜனாதான் போரூர் ஏரியில் போய் வேஷ்டியை தொடைக்கு மேலே இழுத்து கட்டிட்டு அமிர்தவர்ஷினி வாசிச்சாரு, மழை வந்ததுன்னு ஒரு கதை உண்டு. கதையோ என்னவோ அமிர்தவர்ஷினிக்கு மழை வரும்னு தெரியும். பட் இது வேற. இந்த 84 85 பீரியடில் கடுமையான வறட்சி. நான் இருந்தது அப்போ சூளைமேடுன்ற பீரியடில். சூளைமேடு கோடம்பாக்கம் பக்கத்தில் அந்த இடத்துல எனக்கு ஒரு வீடு இருந்தது, சின்ன ஃப்ளாட்டு. அந்த ஃப்ளாட்டில் இருக்கும்போது கடுமையான வறட்சியில் காலத்தில் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி ஆற்றுல குடத்தை எடுத்து நானே பண்டாட்டியும் லைனில் நிற்போம். லாரிக்கு லைனில் நிற்போம். அந்த பீரியடு குடத்தில் தண்ணி பிடிச்சி வீட்டில் வச்சுட்டு அப்புறமா பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு ஆஃபீஸ்க்கு போனோம் ரெண்டு பேரும். அந்த மாதிரி இருந்தது. அந்த ஃப்ளாட்டில் அந்த சமயத்தில் ஒத்துமையும் கொஞ்சம் குறைவாக இருந்தது. எல்லாம் என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் குடத்தை வச்சுன்னு அடிச்சுக்கிறது அந்த மாதிரிலாம் ரொம்ப கடுமையான பீரியடில் தான் மக்களோட இந்த குணங்கள்லாம் வருணுவா. அந்த சமயத்தில் ஒரு தெய்வீக வதந்தி ஒன்று பரவிது. விநாயகர் சம்பந்தமாக நிறைய வதந்திகள் பரவும். பிள்ளையார் பால் குடிச்சார்னு ஒரு வதந்தி பரவிது. அதே மாதிரி விநாயகருக்கு இளநீரில் அபிஷேகம் பண்ணால் மழை கொட்டும் அப்படின்னு சுவாமிகள் சொன்னா அப்படின்னு எந்த சுவாமிகள்னு சொல்லலை. மகாபிரிவா சொன்னாலா, மடத்துலேருந்து வந்ததா, எங்கேருந்து வந்ததில்ல, அந்த மாதிரி ஒரு வதந்தி பரவின்னு இருந்தது. எங்கள் காலனியில் ஒரு பிள்ளையார் இருந்தார். காலனிக்குன்னு ஒரு குட்டியாக பிள்ளையார் இருப்பார். அந்த பிள்ளையாருக்கு நான் தான் தலைவர் இந்த கோவிலுக்கு. இன்னொரு செக்ரட்டரி இருப்பார். அந்த செக்ரட்டரி சொல்லியிருந்தார், அண்ணா உன் கையால் ஒரு பாட்டு எழுதி ஒரு பாட்டு பாடுங்கோ, பிள்ளையாருக்கு மழை வரதா பார்க்கணும் அப்படின்னார். இறைவன் அருள் என்னவோ தோணித்து, பாட்டு எழுதணும்னு தோணித்து ஒரு பாட்டு எழுதினேன். அன்றைக்கி சாயங்காலம் அபிஷேகம் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு 10 20 இளநீர் வாங்கி கொட்டி அபிஷேகம் பண்ணி இந்த பாட்டு பாடினோம். தெய்வாதீனமாக அன்றைக்கி ராத்திரி மழை பெஞ்சுது. அது வந்து நான் பாடி பெஞ்சதுன்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிற அளவுக்கு எனக்கு ஒன்றும் கிடையாது. அது ஆண்டவனோட சித்தம் தான். அந்த பாட்டு வந்து பிலஹரின்ற ராகத்தில் எழுதியிருந்தேன். பிலஹரி உங்களுக்கு தெரியும். ஆரம்ப காலத்தில் கற்றுக்கும் போது ரார வேணுகோபாலா பாடுவா, ரார வேணுகோபாலா பாடுவா. குயில் தூவி துயில் எழுப்பன்னு ஒரு அற்புதமான ஒரு சூலமங்கலம் ராஜலட்சுமி பாடின ஒரு விருத்தம் ஒன்று இருக்கு. அது பிலஹரி ராகம். அதில் வந்து விநாயகருக்கு ஒரு பாட்டு எழுதியிருந்தேன். அதை நான் இப்போ பாடி காமிக்கிறேன். இறைவன் சித்தம், விநாயகர் அருள். ஏதாவது பேசணும்னா பேசும்போது நான் பாட ஆரம்பிச்சிடுறேன். அடுத்து நம்ம எபிசோட்ல இதையும் பார்க்க போறோம். முருகனுக்கு கும்பாபிஷேகம் ஆயிருக்கு. திருப்பரங்குன்றத்துலயும் கும்பாபிஷேகம் ஆயிருக்கு. திருச்செந்தூர்லயும் கும்பாபிஷேகம் ஆயிருக்கு. அதனால அடுத்த பாட்டு அது அடுத்த எபிசோட். இதே எபிசோட்ல பாடினா சரியா இருக்குமா? அடுத்த எபிசோட்ல கண்டிப்பா பாடலாம் முருகனை பத்தி. முதல்ல அண்ணாவை பாடிட்டு ராம் ராம் சொல்லிட்டு 11ஆம் நம்பர். இன்னைக்கு எபிசோட் நம்பர் நீங்க சொல்ல மறந்து போயிட்டேன். 11. எபிசோட் நம்பர் 11. ஜூலை மாதம் 18. 19 18ஆம் தேதியா? 18 19 இன்னைக்கு 18. 18. ஜூலை 18 7 வெள்ளிக்கிழமை. எபிசோட் நம்பர் 11. இந்த விவரங்கள்லாம் சில சமயத்தில் பதிவு பண்ணுறது அவசியமா போகும் இல்லையா? அதனால பதிவு பண்ணிட்டோம். சரி. விலகரி.
சித்தி விநாயகனே சித்தி விநாயகனே சர்வ சக்தி விநாயகனே சரணம் சித்தி விநாயகனே சர்வ சக்தி விநாயகனே சரணம் சித்தி விநாயகனே முத்தமிழ் வேலன் மூத்தவனே முத்தமிழ் வேலன் மூத்தவனே என்றும் முழுமுதற் பொருளே வாரணனே முழுமுதற் பொருளே வாரணனே சித்தி விநாயகனே வறண்ட வானில் திரண்ட மேகம் வறண்ட வானில் திரண்ட மேகம் இருண்டு குவிந்து வருஷிக்க வருஷிக்க வறண்ட வானில் திரண்ட மேகம் இருண்டு குவிந்து வருஷிக்க வருஷிக்க திரண்ட தெங்கம் இளநீர் சொரிந்து திரண்ட தெங்கம் இளநீர் சொரிந்து பூசனை செய்தால் நிலமும் குளிரும் சித்தி விநாயகனே சர்வ சக்தி விநாயகனே பரிவுடன் அருளும் கரிமுகன் சந்நிதி பரிவுடன் அருளும் கரிமுகன் சந்நிதி பக்தியுடன் தினம் தினம் வலம் வர வலம் வர பரிவுடன் அருளும் கரிமுகன் சந்நிதி பக்தியுடன் தினம் வலம் வர பாதை விரியும் தடைகள் அகலும் பாதை விரியும் தடைகள் அகலும் பாலன் பணிந்தேன் நலமும் சூழும் சித்தி விநாயகனே சர்வ சக்தி விநாயகனே சரணம் சித்தி விநாயகனே இந்த பாட்டு எழுதி ஆயிடுத்து 30 வருஷம் ஆயிட்டு இருக்கு. அடிக்கடி பாடுறதும் இல்லை. எதேச்சே இப்போ கொஞ்சம் ராகம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தெளிவடைஞ்சிருக்கிறதுனால நன்னா வந்திருக்கும் ஒன்றும் தெரியல. கடைசியில் 2 வரியில பாலன்றது அப்போ அந்த காலத்தில் எழுதாமல் இருந்திருக்கேன். இப்போ சமீபத்தில் அதை சொருகியிருக்கேன். ஏன்னா இப்போ அந்த காலத்தில் இப்போ நம்ம தான் எழுதினோம் தெரிய வேண்டியிருக்குன்றதுனால அதில் வேற ஒரு 2 லைனில் மாற்றி எழுதினேன். இப்போ கம்ப்யூட்டரில் போடும்போது தான் பாலன் பார்த்தீங்கன்னா அது 2020 பண்ணியிருக்கேன் போதுக்கு. பேசிக்காக அதுதான் பாட்டு. ஸோ இந்த பாட்டு எனக்கு மனசில் ரொம்ப பதிஞ்ச பாட்டு ஒன்று. எதேச்சே அமைஞ்ச பாத விநாயகரை பார்த்துப்போம். பாதை விரி மீண்டும் அடுத்த எபிசோட். பாதாள விநாயகர், பாத விநாயகர், ஏகதந்த விநாயகர் எவ்வளவுன்னா சொல்லிடலாம். விநாயகரோட வேழமுகம் இல்லாம திருமுகத்தோட விநாயகர் பார்த்திருக்கீங்களா? ஒரே ஒரு சீர்காழி சீர்காழி பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில்ல திருமுகத்தோட இருப்பாரு. அற்புதமா இருப்பாரு. அதையும் போய் பார்க்கலாம் ஒரு தடவை. விநாயகரை பத்தி எழுதுறது அதுக்கு தனியா ஒரு 1000 2000 பாட்டு எழுதினா கூட போறாது. அவ்வளோ இருக்கு. நம்மளால முடிஞ்சது ஏதோ ஒரு 10 20 பாட்டு எழுதிப்பேன். 25 பாட்டு எழுதிட்டேன்னு நினைக்கிறேன் விநாயகர் கோயில். பார்ப்பேன். ராம் ராம். இந்த எபிசோட முடிச்சுக்கலாம். அடுத்த எபிசோட ராம் ராம். ராம் ராம்.